கூட்டம் முடிஞ்சிருச்சு. நான் அவரை பாராட்டிட்டேன், மேடையில் பாராட்டிட்டார். ஹோட்டலுக்கு போயிட்டோம். சபை ஆரம்பிச்சிருச்சு. சபை போயிட்டே இருக்கு. அப்போ ஜேகே சொன்னார், எல்லாரும் நான் பேசுகிற மாதிரி தான் நீங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். இதுக்கு ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா? நான் சும்மா அப்படி தலையாட்டினேன், மையமாக நடுவா, இல்லை ஆமாங்கிற மாதிரி. ஜேகே அப்படி சிரிச்சுட்டே சொன்னார், நீங்கள் என்ன போல் பேசலை, நீங்களாக தான் பேசுகிறீங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த வார்த்தை சொன்னார், நல்லாவே பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், ரொம்ப நன்றி ஜேகே. அப்புறம் சட்டுன்னு சொன்னார், இப்படி கோபமாக முகத்தை வச்சுட்டு, நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்கன்னா நான் உங்களை மாதிரி பேசுகிறேன்னா என்னடா ஈக்குவேஷன், நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறேன்னா நான் உங்களை மாதிரி பேசுகிறேன்னா? இல்லை ஜேகே. அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாரு. தெரில ஜேகே, நான் பேச வந்தப்போ என்னை எல்லாரும் சொல்லுவான், இவன் ஜீவா மாதிரி பேசுகிறான், இவன் எஸ்ஆர்கே மாதிரி பேசுகிறான்னு என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஜீவாவும் எஸ்ஆர்கேவும் எனக்கு சொன்னார்கள், நீ ஒருபோதும் எங்களை போல் பேசவில்லை, நீயாகத்தான் பேசுகிறாய் என்று ஜீவாவும் எஸ்ஆர்கேவும் எனக்கு சொன்னார்கள். ஆனால் என் பேச்சை கேட்டவன் புறா இவன் ஜீவாவை காப்பி அடிக்கிறான், இவன் எஸ்ஆர்கேயை காப்பி அடிக்கிறான்னு சொன்னாங்க. அப்படி தானே உங்களை சொல்கிறாங்க, ஜேகே காப்பி அடிக்கிறார். ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. என்னை எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் உங்களையும் சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்னன்னு நம்ம ஒரு பதில் சொல்லலாம். அது ரொம்ப அசட்டுத்தனமாக இருக்கும். ஒருவேளை அது சிறப்புரிய பதிலாக கூட நம்மளால் சொல்லிட முடியும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தால் அதனினும் சிறப்பான ஒரு பதிலை ஜேகே சொல்லுவார். அந்த சபையில் இருக்கிற பெரிய சிறப்பான அம்சம் என்னென்னா அவருடைய சொற்களுக்கு காத்திருப்பது தான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நம்ம பேசலாம். அவராக கேட்பார் சமயங்கள், நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். அப்போ கூட நம்ம சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்க ஜேகேன்னு சொன்னால் அவர் புதுசாக ஒன்று சொல்வார். ஆமாம், அப்புறம் ஏன் என்னை மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, ஜீவா மாதிரி நான் பேசுகிறேன்னு ஏன் சொல்கிறாங்க? அவரை போல நானும், என்னை போல நீயும், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை போல இருக்கிறோம் என்று அவர் சொல்வதன் பொருள் வேறொன்றும் இல்லை. we belong to a same school, the school of சுப்பிரமணிய பாரதின்னு சொன்னார். நிச்சயமாக இந்த பதில் நான் சொல்லியிருக்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. we belong to the same school of சுப்பிரமணிய பாரதி. அந்த கொண்டாடுதலும் அந்த இணைத்துக் கொள்ளுதலும் அவருக்கு இருந்ததை போல யாருக்கும் இல்லை. அப்படி நிராகரித்ததும் அவருக்கு இருந்ததை போல யாருக்கும் இருந்ததில்லை. அவரே எழுதியிருக்காரு. அண்ணா இறந்து போயிட்டார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணதாசன் ஒரு அஞ்சலி கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாரு சென்னையில். இவர் நான் வரலேங்கிறாரு. கவிஞர் இல்லையா, நீ வாயா, வா ஜெயா. ஜெயா ரொம்ப 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 ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கம். ஆமாம், அவங்க ரெண்டு பேர் நெருக்கம் பற்றி என்கிட்ட நிறைய பேசியிருக்காரு ஜேகே. அவங்க எவ்வளோ நெருக்கம்னு. ஆமாம், கவிஞர் ஜெயான்னு தான் கூப்பிடுவார். நீ வா ஜெயா, நான் ஏதாவது பேசுவேன், நீ வேணா விடு அப்படின்னால, நீ என்ன வேணா பேசு வா அப்படின்னா. அப்படியா? ஆமாம், அப்போ சரி. அந்த விழாவில் போய் அண்ணா இறந்த விழாவில் அப்படியே துக்கத்தில் அவன் கட்சிக்காரங்களாம் உள்ளே நிரம்பி இருக்கிற ஒரு கூட்டத்தில், கண்ணதாசன் ஏற்பாடு பண்ணுற கூட்டத்தில், அவரை அறிஞர் என்று மூடனே சொல்லுவான், பேரறிஞர் என்று பெருமூடனே சொல்லுவான்னு சொன்னவர் அவர். குற்றம் பெரும் கோபத்து காலம். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார். மதுரையில் தேப்போமின்னு ஒரு பைசாசர் இருந்தார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், பெரிய ஸ்காலர். அவருக்கு சக்தி அகாடமி அவார்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு பாராட்டு விழா. நான் மற்றவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை, ஒரு 7-8 பேர் பாராட்டி பேசுகிறாங்க. கடைசியாக ஜேகே பேசுகிறாரு. நாங்கள்லாம் போயிருக்கோம் அந்த கூட்டத்துக்கு. பேசின 7 பேரும் தேப்போமியை அப்படி புகழ்கிறாங்க. இவர் மாதிரி ஒரு தமிழ் ஸ்காலர் கிடையாது, இவர் ஒரு தமிழ் கடல், அப்படி இப்படின்னு எல்லாம் புகழ்கிறாங்க. புகழின் உச்சியில் தேப்போமி அப்படி திளைக்கிறார், தெரியுது, மூச்சு திணறாரு. ஆமாம், கடைசியாக இவர் பேச வரணும். இவர் பேச வந்தவொடனே சொன்னார், சாகித்ய அகாடமி விருது பெற்ற போது எனக்கு என்ன நேர்ந்ததோ அது உங்களுக்கு நேர்கிறது. இந்த புகழுரைகளின் மீது நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். புகழ்ந்தவங்க போல மேலே உட்காந்துருக்காங்க. இவரிடத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் அணைப்பது போல தோன்றும், இது அணைப்பு அல்ல, திருதராஷ்டிர அணைப்புன்னு சொன்னார். எவன் சொன்னது உங்களை கடல் என்று சொன்னால் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஆமாம், சொன்னாலே பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். எவன் சொன்னது உங்களை கடல் என்று? நீங்களும் நானும் கடல் அல்ல, தமிழ் என்னும் மாபெரும் சமுத்திரத்தில் நீங்களும் நானும் துளி அல்லவா? தேப்போமி அப்போ தான் தெரிஞ்சார். அது என் வயசில் நான் பார்த்தேன், கீழே இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா அது வரைக்கும் தேப்போமிக்கு ஒரு சின்ன ஒரு ஏறிடுச்சு. ஏன்னா ஒரு ரவுண்டுனா பரவாயில்ல, 7-8 ரவுண்டு போயிடுச்சு பார்த்துக்கோங்க. சரக்கு ஏறிட்டே இருக்கா. வெவனி தமிழ் கடல்ன்றா நீ தேப்போமி அப்படி நெருக்கி மயங்கி இருக்கிற தெளிச்சாரு ஜேகே பார்த்துக்கோங்க. இது திருதராஷ்டிர அணைப்புன்னு சொன்னார். தகுதியற்றவர்கள் புகழ்வதில் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுக்கு ரொம்ப உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் சபையில் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் அவரே தான் எடுப்பார். ஹலோ அப்படின்னு அவர் தான் பேசுகிறாருன்னு அர்த்தம். ஹலோ அப்படின்னு குரல் கேட்டால் ஜேகே பேசுகிறாரு அர்த்தம். வணக்கம் ஜேகே, நீங்கள் தைரியமா சொல்லிடலாம். ஆமாம், ஹலோ அப்படின்னாரு. நாளைக்கு வாங்க, இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் எல்லாம். ஒரு நிமிஷம் போச்சு, 1.5 நிமிஷம் போச்சு. இன்னைக்கு இல்லை, இப்போ சாத்தியம் இல்லை,
நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் ஃபோனில். யாருடைய பேசுகிறாரு, நாங்களாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். சட்டுன்னு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னார். ஆமாம், கெட்ட வார்த்தைன்னா பாலியல் உறுப்புகளுக்கு இருக்க பேர் எல்லாம் பூரா கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறது நமக்கு பழக்கம். அது உறுப்புகளின் பெயர் தான். ஜேகே சொன்னால் அது கெட்ட வார்த்தையே கிடையாது. ஆமாம், ஒரு கெட்ட வார்த்தைன்னு நாம் நம்புகிற, நாம் நினைக்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோபமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். யார் கூட பேசினார் என்னன்னு ஒன்றும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி என்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்கும். அவர் 10 நிமிஷம் போச்சு, உடனே கேட்கவும் முடியாது. உடனே கேட்டால் அதே கெட்ட வார்த்தை நமக்கு பாஸ் ஆகி மூடு அப்படின்னாலும் சொல்லிடுவார். அப்படின்னு விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு யாரோ டிஸ்டர்ப் பண்ணாங்க போல இருக்கு ஜேகே அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாரு. யார் ஜேகே, ரொம்ப கோபமாக திட்டிட்டீங்க அப்படின்னு. யாரோ வாசகனா. நல்லது தானே ஜேகே அப்படின்னு டாக்டர் சொன்னார். எது நல்லது? அவன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் உட்காந்துருக்கோம், ஒரு வீட்டு வாசலில் ஒரு வாசகன் வந்து நின்றுக்கிட்டு அவரை பார்க்கணுன்னு சொல்கிறான். அவன் வந்து வாசலில் நின்று கூப்பிட்றான். அவன் தீவிரமான வாசகன். சென்னைக்கு வந்து உங்களை பார்க்க வரேன்றான். இவர் எங்க கூட பேசிட்டு இருக்கார், சபை ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, நான் நண்பர்களோடு இருக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாருங்கள்னு சொல்கிறார். அது கேட்குது. நான் முதல்ல பேசும்போது நான் சொல்கிறேன் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறேன். அவன் இன்னைக்கு ஊருக்கு போகிறானா, இன்னைக்கு பார்த்துட்டு போகிறேன்னா வேண்டாம், நீங்கள் அடுத்த முறை ஊருக்கு வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறார் இவர். அவன் அப்பவும் கேட்கல, நான் இன்னைக்கு ஊருக்கு போயிடுவேன், போகிறதுக்கு முன்னால் உங்களை ஒரு தடவை பார்த்துடுறேனே அப்படிங்கிறான். இல்லை, நான் நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. அவன் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கான், அப்புறம் ஜேகே தான் சொன்னார், ஒரு நிமிஷம் வந்து அந்த பால்கனியில் நில்லுங்க, வெளியில் கீழே இருந்து அவங்கள கும்பிட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கான். நமக்கு இப்படி பேசுறதுக்கு வாசகம் கிடைக்க மாட்டான். அதுல எல்லாம் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன். நம்ம என்ன எழுதினாலும் எவ்வளோ எழுதினாலும் இப்படி ஒரு வாசகம் நமக்கு கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு வாசகம் வந்து வாசலில் வந்து நின்று கூப்பிட்டானா அவன் கும்பிட்றானோ இல்லையோ நம்ம இறங்கி போய் கும்பிடுவோம். ஆனால் ஜேகே அது இல்லை, பார்த்துக்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஜேகே. ஒருத்தர் கேட்டார், ஏன் ஜேகே ஒரு நிமிஷம் போய் நின்றுட்டு ஒரு வணக்கம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒன்று சொன்னாலப்பா. சொன்னார், சட்டை போடாமல் உடம்புலாம் என்ன பூசிட்டு உட்காந்துருந்தேன்னா அவன் கூப்பிட்டு அப்படியே போய் நிற்பேன் நான் அப்படின்னாரு. இல்லை, அப்புறம் ஒரு வாசகனுக்கு எழுத்தாளனுக்கு என்ன உறவு அப்படின்னாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? நான் தைரியமா வாசிப்பது, அப்புறம் முடிஞ்சு போச்சு. இதில் எங்க பார்ப்பது, இதில் எங்க பார்ப்பது? அடுத்த வார்த்தை சொன்னார், இது பொருத்தமற்ற தேவையற்ற புகழ், இதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாளை அவனே கல்லறிவான், அதையும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மரியாதை எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் ஒரு வாசிப்பது தானே தவிர பார்ப்பது அல்ல. அவன் வேண்டுகோளை என்னால் ஏற்க முடியாது. அவன் எவ்வளவு சிறந்த வாசகனாக இருந்த போதிலும் என்ன ஒரு எழுத்தாளனாக எனக்குள்ள சுதந்திரத்தின் மீது அவன் குறுக்கிடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். இது என் நண்பர்களோடு நான் இருக்கும் நேரம். அதில் தலையிடுவதற்கு ஒரு வாசகனுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது தகுதியற்ற புகழ்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார். இந்த தகுதியற்ற புகழை அனுமதிக்கிறதுனால தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 200 அடித்தா மாலை போடுறான், டக் அவுட் ஆனால் முட்டை அடிக்கிறான். அது தகுதியற்ற புகழுக்கு ஒருபோதும் நாம் தலைவணங்கக்கூடாதுன்னு சொன்னார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலே ஒருத்தர் வந்து நின்று கூப்பிடுவான், அது ஒரு புகழ் வரும். எல்லா புகழையும் புகழ் என்று கருதி நாம் ஏற்றுக்கொண்டால் அதன் தொடர்ச்சியாக ஒரு இழிவும் வரும். அதை கற்றுக் கொடுத்தார் ஜேகே. சட்டு நடிச்சிட்டார். அதெல்லாம் சபையில் இருந்த ஒரு கணமும் கல்வி, சபையில் இருந்த ஒவ்வொரு பொழுதும் வந்து கல்வி தான். எம்ஜிஆர் சாராய கடையை மூடுறாரு, ஏன்னா கலைஞர் திறந்தார், நான் மூடுறேன், ஆனால் மூட முடியல. கள்ளச்சாராய விற்பனை அதிகமாகுது. கள்ளச்சாராயம் குடிக்கிறவனை பூரா பிடிச்சி ஜெயிலில் போடுறாரு யார்? எம்ஜிஆர். சிறைச்சாலைகள் நிரம்பி வழியுது. அரசின் தவறான முடிவு காரணமாக, அரசின் தவறான செயல் காரணமாக ஒரு குவார்ட்டர் பாட்டிலை கள்ளத்தனமாக பழக்கத்திற்கு அடிமையான யாரோ ஒரு ஏழை வாங்கி குடித்ததன் விளைவாக போலீஸ் அவனை கைது கொண்டு போய் 6 மாதம் ஜெயிலில் வச்சிருது. இப்போ 6 மாதமும் குடும்ப வருமானத்துக்கு வழி இல்லாமல் விதிக்கு போகுது. இது எல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னார், அப்படி மீறி யாரையும் குடித்தால் அவர்கள் வீட்டின் கதவுகளை சட்டம் தட்டும்னார். இதே வார்த்தை எம்ஜிஆர் சொன்னார். அன்னைக்கு ஜேகே மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். கூட்டம் நடக்கிறது காந்தி மியூசியத்தில். இடத்த கவனிங்க நீங்கள். ஆமாம், மதுவிலக்கு கொள்கையை வாழ்நாள் போலா வலியுறுத்திய காந்தி நினைவு இல்லத்தில் காந்தி மியூசியத்தில் கூட்டம் நடக்குது. எம்ஜிஆர் ஸ்டேட்மெண்ட் காலையில் பத்திரிகையில் வந்திருக்கிறது, சட்டம் உங்கள் கதவை தட்டும்னு. ஓப்பன் மண்டியில் ஜேகே சொன்னார், இஃப் யூ நாக் அவர் டோர்ஸ் we will break your castles என்று சொன்னார். அடுத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் எங்கள் கதவுகளை தட்டினால் உங்கள் கோட்டையின் கதவுகளை நாங்கள் உடைப்போம். மதுவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டாரு.
அப்புறம் சில பேசுறது அதெல்லாம் வேணாம். வெளுத்துட்டார் எம்ஜிஆரை, விட்டு வைக்கல எம்ஜிஆரை. இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கொஞ்சம் கருணாநிதி மாதிரி இலக்கியவாதிகள் கவிஞர்கள்லாம் தனக்கு நெருக்கமாக இருந்தால் நல்லதுன்னு நினச்சி அப்போ ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டார். தனக்கு நெருக்கமான திரைத்துறை நண்பர்களை வச்சு கண்ணதாசனோட பேசி, கண்ணதாசன் முதல்ல மறுத்து, அப்புறம் நிறைய பேரை வச்சு கண்ணதாசனோட பேசி சம்மதிக்க வச்சு அரசவை கவிஞர்னு ஆக்கினார். அதே மாதிரி ஜெயகாந்தனோடு இணக்கமாக போக வேண்டும் என்று எம்ஜிஆர் ஆசைப்பட்டார். அதுக்கு ஒரு பத்திரிகையாளரை தேர்வு செய்தார். அவர் ஜேகேக்கு ரொம்ப நெருக்கமானவர், இவருக்கு நெருக்கமானவர். அவரை கூப்பிட்டு நீ போய் எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு வந்துடுறியா, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அவர் என் பொறுப்பு தலைவர் அப்படின்னு வந்துட்டார். இப்படி சபையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நானும் இருக்கேன். இவர் சொல்கிறார், எம்ஜிஆர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார், வர சொல்லுங்க. அதில் அகந்தையெல்லாம் கிடையவே கிடையாது, கர்வம்லாம் கிடையவே கிடையாது. அது ரொம்ப ஸ்பான்டேனியஸான, அவர் என்ன கேட்டாரோ அதுக்கு பதில். ஆமாம், எம்ஜிஆர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார், வர சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனால் இந்த பதில் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவோ யாருக்கும் எதிராக சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ திட்டமிட்டெல்லாம் ஜேகே சொன்ன வார்த்தைகள் அல்ல. அதுதான் ஜேகேயோட சிறப்பு. நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அவர் பிளான் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுட்டு அவன் வந்தானா இப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜேகே கிட்ட சொன்னவர் பதறிட்டார். இல்லை இல்லை ஜேகே என்ன அப்படின்னா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார், அவர் தானே பார்க்கணுன்னாரு. இன்னும் சிம்பிள், அவர் தானே பார்க்கணுன்னாரு. ஆமாம், அப்போ அவரை வர சொல்லுங்க அப்படின்னா சந்திப்பதுக்கு பிறகு நடக்கவே இல்லை. இது இப்படி நடக்கும். ஒரு விருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், பெரிய பணக்காரர் அவர், ஜேகேவோட பயங்கர பரமாக ரசிக்கிறவர், விதவிதமான உணவு வகைகள் இருக்கு. இவருக்கு மூச்சு முட்டுது. ஜேகே அந்த இடமே அவருக்கு பிடிக்கல. ஏசி அவருக்கு புகை போகணும். ஆமாம், ஓ மூச்சு முட்டுதியா. ஆனால் உண்மையிலே அந்த செல்வம், அந்த வசதி, அந்த பணம், அந்த உணவு வகைகள் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து எழுந்து போக வேண்டும் என்கிற உணர்வு நாகரிகம் கருதி கூட ஒருவருக்கு தோன்றாது. ஆனால் இது எதுவுமே இல்லை. மூச்சு முட்டுதியா, மூச்சு முட்டுது போகலாம்யா அப்படிங்கிறாரு. இல்லை ஜக்கே சாப்பாடெல்லாம் வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிடுவோம், இட்லி கிடையாது, ரோட்டு கடையில் இல்லை நிறைய சமைச்சிருக்காங்க, அவன் சாப்பிடட்டுமியா அப்படின்னு கிளம்புனோடனே அவர் ஓடி வந்துட்டார். யார்? அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர். ஜேகே 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 என்ன மறுப்பிட்டீங்க அப்படின்னா, மூச்சு முட்டுதுயா, நான் வெளியில் போகிறேன், நிறைய உணவுலாம் இருக்குது அப்படின்னா. என்ன செய்ய சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு அது வரைக்கும் எனக்கு தாங்காது, நான் போகிறேன் அப்படின்னா. நான் கொடுத்து விடுவா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாரு. எத்தனை பேருக்கு கொடுத்து விடுவேன்? எத்தனை பேருக்கு இருந்தாலும் கொடுத்து விடுறேன். எத்தனை பேரியா அப்படின்னு கேட்குறாரு. அதில் ஒரு ஆள் விறுவிறுன்னு தலையெல்லாம் 16 பேர் அப்படின்னாரு. 16 ஜேகே சொன்னார், 20 பேருக்கு கொடுத்து விடுறேன், கொடுத்து விடு அப்படின்னு நடந்துட்டோம். எதுக்கு? ஒரு பெரிய அதிகாரி வர்றார், பெரிய அதிகாரி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ அவ்வளோ பேர் தான் இருக்கிறார். இப்படி ஜேகே வர்றார், நாங்கள்லாம் கூட வர்றோம். அவர் வந்து இப்படி இன்னும் கும்பிட்டார். ஜேகே கும்பிட்டார். கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னாரு. வந்தவர், பேசிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன கட்டு போட்டு போயிட்டார். அவர் என்கிட்ட என்னங்க அப்படின்னாரு. நீங்கள் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லலை இல்லை? ஆமாம்ல அப்படின்னு திரும்ப ஓடி போனால் இவர் வெளியில் காருக்கு நிற்கிறார். அவர்கிட்ட போய் ஜேகே உங்ககிட்ட பேசணும். அப்படியா, பேசுங்க, அவ்வளவுதான். அப்போ அங்கே சொன்னது அகந்தையெல்லாம் இல்லை, கர்வம் இருக்காது இருந்தது. அவருக்கு ஞான செருக்கு இருந்ததா இருந்தது. அதை சபைகளை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி 100 1000 தருணங்கள் இருக்கிறது. நாங்கள்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் படித்தேன்னு ஒரு கவிதை புத்தகம் போட்டோம். டாக்டர் அருணகிதாயன் இருந்தார் மதுரையில். அருணகிதாயன் மதுரையில் மருத்துவக் கல்லூரி மாணவர், ரொம்ப நல்லா எழுதுவார் கவிதை, மரபு கவிதை எழுதுவார். நாங்களாம் இப்போ கவிஞர்கள் தானே. இப்போ நம்ம காலேஜில் படிக்கும்போது வேறு என்ன இருந்திருப்போம், காதல் கவிதை இதுதான். நாங்களாம் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்தினோம், படித்தேன்னு. அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கு ஜேகே தான் கூப்பிட்டோம். வந்துட்டார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஜேகே ரிசீவ் பண்ணுறது. எந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் ஜேகே இல்லை. ஆமாம், அங்கிட்டுமா தேடி அங்கிட்ட ஒரு 4 பேர் ஓடுறான், இங்கிட்டு 4 பேர் ஓடுறான். மிஸ் பண்ணிட்டோமா, என்ன பண்ணணும்னு தெரியலையே, அங்கிட்டு மிஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து நிறைய நடுவில் வந்து எங்கே போனான்னு தெரியலையே, காணாமே அப்படின்னு. இங்கே அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ஒரு பெஞ்சில் தனியாக அவர் மட்டும் ஒரு கையில் கட்டிட்டு தலைப்பா கட்டிட்டு சிகரெட் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஆமாம், என்ன தானே தேடுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் ஜேகே. எல்லாம் கும்பிட்டோன்னே துண்டுமோ மாலையெல்லாம் போட்டேன். ஆமாம் பார்த்தாரு. யார் சந்தோஷத்துக்குன்னு கேட்டார். எங்கள் சந்தோஷத்துக்கு. அப்போ சரி முடிஞ்சது. இந்த விழாவில் பேசும்போது சொன்னார்,
கவிதைக்கான மதுரையை சேர்ந்த அருணகிரிதாயனை ஆசிரியராக கொண்ட பெரும்பாலான மதுரை நகரத்தில் இருக்க எல்லா கல்லூரிகளையும் சேர்ந்த கவிதை எழுதுகிற மாணவர்கள் சேர்ந்து நடத்திய ஒரு பத்திரிகை வெளியிட்டு பேசுகிற போது ஜே.கே. சொன்னார், எங்கள் தெருவில் கீரை விற்கிறவள், எங்கள் தெருவில் கீரை விற்கிறவள் உங்கள் எல்லோரையும் விடவும் நன்றாக கவிதை பாடுவாள். ஒரு குறை விழாவுக்கு வந்து அவனை பாதி பேர் செத்துட்டான், இதனால் ஏன் கூப்பிட்டேன்னு. ஆனால் அதுக்கு பிறகு கவிதைனா என்னன்னு ஜே.கே. பேசினார்ல, அது கொடுத்த வெளிச்சம் இருக்குது பாருங்கள், அது வந்து எல்லையற்றது. அப்படி என்ன நிறைய சொல்லலாம், நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒருத்தர் ஸ்கூல் வச்சுருந்தார், ஸ்கூலில் ஒரு லைப்ரரி ஆரம்பித்தார். அந்த லைப்ரரிக்கு ஜெயகாந்தன் நூலகம்னு பேர் வச்சார். அவர் பெரிய வாசகர், ஜே.கே.யோட வாசகர். நூலகத்துக்கு ஜெயகாந்தன் பேர். அவருக்கு என்ன ஆசைன்னா, ஜெயகாந்தன் பேர் இருக்கும் நூலகத்துக்கு ஜெயகாந்தனே திறந்து வைக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் பேசி தேதி வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் கேட்போம், ஜே.கே. ஃப்ரீயாக இருந்தால் வந்துடுவார். போய் ஜே.கே. கிட்ட இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு நூலகம், ஓ அதை நீங்களே திறக்கணும், நல்ல நகைச்சுவை அப்படின்னாரு. அவர் விரும்புகிறாரு, ஆசைப்படுறாரு, போகலாம், அவ்வளோதான். அப்புறம் பயண ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். அந்த விழாவில் பேச ஆரம்பித்தோடனே சொன்னார், மோசே என்னும் நாட்டில் மோசே என்னும் சர்வாதிகாரி தலைநகர் மோசோவில் அமைந்திருந்த மோசே பூங்காவில் மோசேவின் சிலையை மோசேவே திறந்து வைத்தார். அதுபோல என் பெயரில் ஒரு நூலகத்தை நானே திறந்து வைக்கிறேன் அப்படின்னாரு. பின்னால் அந்த அந்த தொடர்பிலேயே ஒரு ப்ரொடியூசர் வந்தார், அதை சொல்லி நான் முடிச்சிடறேன். அவர் வந்து என்கிட்ட வந்து, நீங்கள் ஜே.கே.யோட தீவிரமான வாசகரா அப்படின்னா. ஆமாம், நீங்கள் சமூகம் என்பது 4 பேர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் படிச்சிருக்கேன். என்னோட முதன்மை கதாபாத்திரத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். முத்துவேலர். அந்த டீச்சர் பேர் என்ன? சுகுணா. அந்த கதையில் வர நாய் பேர் என்ன? சீசன். நீங்கள் தான் இந்த கதையை படமாக பண்ணுறீங்க. யார்? அந்த ப்ரொடியூசர். என்ன கதை திடீர்னு? எனக்கு பிடிச்ச கதை நீங்கள் பண்ணணும். நான் பண்ணுறது இருக்கட்டும், ஜே.கே. முதல்ல சம்மதிக்கணும், அது ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா ஏவி மையப்ப செட்டியார் புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஜே.கே.க்கு கார் அனுப்பி ஜே.கே. வர சொல்லி ஆஃபீஸ் வாசல்லேருந்து ரிசீவ் பண்ணி உள்ளே போய் உட்கார்ந்த உடனேயே, செட்டியார் ஒரு படம் எடுக்கலான்னு விரும்புகிறோம், ஒரு நல்ல கதை இருந்தால் கொடுங்க. படம் எடுக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு நல்ல கதைன்னு ஜே.கே. கேட்டார். படம் எடுக்க விரும்புகிறோம், ஒரு நல்ல கதை இருந்தால் கொடுங்கன்னு செட்டியார், ஏவி மையப்ப செட்டியார் கேட்ட உடனே, படம் எடுக்கிறதுக்கு எதுக்கு ஏன் நல்ல கதை என்ன முடிஞ்சு போச்சு. அதோட அந்த படம் நடக்கவே இல்லை. ஸ்ரீதர் எவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் யாருக்காக எழுதான் ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஜே.கே. சொல்கிறார். ஃபுல்லாக கேட்டுட்டு ஜே.கே. சொல்கிறார், எடுத்துக்கோங்க, நீங்கள் காப்பிரைட் சார். இல்லை இது என் கதை இல்லை, இல்லை யாருக்காக தான் உங்கள் கதை காப்பிரைட் இல்லை, இது யாருக்காக செத்தான், இது என் கதை இல்லை, அதனால் இது காப்பிரைட்லாம் தேவையில்லை, எடுத்துக்கோங்க அப்படின்றார். ஸ்ரீதர் அந்த முயற்சியே கைவிட்டார். இப்போ நான் சொன்ன சமூகம் என்பது 4 பேரில் ஒரு முக்கியமான பகுதி உண்டு. இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தேடி படித்தா தெரியும் உங்களுக்கு. அது அந்த போர்ஷன் அப்படியே ஒரு 12 சீன் 16 சீன் வரும். சினிமாக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க, இந்த எங்கள் பிதாமகர் லெனின் இருக்கார், 12-16 சீன் இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒருத்தர் படத்தில் வச்சுட்டாரு. இந்த 12 சீன் அப்படியே ஆக்சுவலாக 12 சீன் கண்டினியூஸாக வச்சா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். சபையில் ஒருத்தர் சொல்கிறார், அவன் உன் கதையிலேருந்து அப்படியே எடுத்துன்னு போட்டான் ஜே.கே. அதனால் ஞாபகம் இருக்கு. ஜே.கே. ஒரு வரியும் விடல ஜே.கே. அவன் மொத்தத்தையும் அப்படியே எடுத்துன்னு போய் அப்படியே வச்சுட்டான் ஜே.கே. அவனை விடக்கூடாது ஜே.கே. அவன் மேலே ஒரு கேஸ் போட்டு உண்டுலன்னு பண்ணிடணும் ஜே.கே. சும்மாரியா, அவன் இல்லாதவன் ஜே.கே. அவன் இல்லாதவன் இருக்கிறவன்கிட்ட எடுத்துக்கிறான், அவனை தண்டிப்பாங்களோ அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறொரு ஆளாக இருந்தால் மொத்த படத்துக்கு நிறுத்தி இந்த மாதிரி சினிமாவை அணுகின ஒருத்தர். அவர் முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கினார். அவர்கிட்ட போய் அவர் கதையை சினிமாவாக பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை வருது. ப்ரொடியூசர் வந்துட்டார். நான் சொன்னேன், நான் பண்ணுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், போது அவர் சம்மதிக்கணும். நான் போய் கேட்டேன், ஜே.கே. இந்த கதையை சமூகம் என்பது 4 பேர் கதையை திரைப்படமாக ஆக்கணும்னு ஒருத்தர் விரும்புகிறாரு. ஓ, யார் டைரக்ட் பண்ணுற, என்ன பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு வாங்க, அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். அவருக்கு சொல்கிறதுக்கு இதையே அவருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டார். நான் போய் உட்காந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி முடிச்சிட்டேன். பிரமாதமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதினேன். ஆனால் எழுதும்போது எனக்கு அந்த கிளைமேக்ஸில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு விருப்பம். ஏன்னா அந்த ஒரிஜினல் நாவலில் அது வந்து துன்பியலாக முடியும். அது துன்பியலாக முடிகிறத நான் விரும்பலை. அதனால் மாற்றி எழுதினேன். ஆனால் எனக்கு தெரியும் இது எந்த எதிர்விளைவை உண்டாக்க போகுதுன்னு தெரியலை. ஒரு இவ்வளோ ஸ்ரீதருக்கு சொன்ன மாதிரி இது என் கதையே இல்லை, நீ என்னதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்னு சொல்ல போகிறோம், நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம ஹானஸ்ட்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். போனேன், ஜே.கே. ஸ்க்ரீன் பிளே எழுதி முடிச்சுட்டேன்.
எங்கேயாவது போய் டிஸ்கஷன் போய் உட்காந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. போகலாமே, ஒரு 5 நாள் ஜேகே போகலாமே. எங்கே போகலாம் ஜேகே? ஏற்காடு போவோம். நல்லா இருக்குமா ஜேகே? தெரியல, போனதில்லை. தெரியல, போனதில்லை என்னார். அப்போ போகலாம் ஜேகே. முடிஞ்சிருச்சு. யார் யார் வரா? இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பேசியிருக்கேன், அவர் வராரு. ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் வராரு. பாட்டு எழுதுறதுக்கு ஒரு கவிஞர் படிச்சிருக்கேன், அவர் வராரு. கேமராமேன் வர்றாரு. ப்ரொடியூசரை தவிர எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. எப்படி பாருங்க, என்ன ஷார்ப்பாக சொல்கிறார். ப்ரொடியூசரை தவிர எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. பிரபாகர் ஐயா தான் மியூசிக் டைரக்டர். ஒயிலாங்கல் ரவிசங்கர் கேமராமேன். பாடலாசிரியர் பரணாமன், கவிஞர் பரணாமன். படத்தினுடைய கலை இயக்குனர் ஜேகே. ஆமாம், நான் எல்லாருமா சேர்ந்து ஏற்காடு போயிட்டோம். சேலம் போய் ஏற்காடில் போய் தங்கிட்டோம். காலையில் போய் 6-7 மணிக்கு ஏற்காடு போயிட்டோம். எல்லாம் குளித்தோம், சாப்பிட்டோம், உட்காந்தோம். சம்மணங்குட்டி கட்டிலில் உட்காந்துட்டார். என்னை எப்படி எதுக்கு கை காமிச்சு ஒரு சேர் போட்டு உட்கார சொன்னார். நான் உட்காந்தேன். நான் தான் செட்டியார், இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன். என்ன ப்ரொடியூசர்னு நினச்சிட்டு நீங்கள் சீன் ஆர்டரில் கதையை சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் ஜேகே. இந்த சாட்சி இருக்கார். 1.5 மணி நேரம் அந்த முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும், இந்த கிளைமாக்ஸ் மாற்றினது வரைக்கும் நான் எல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் இந்த இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார்ல, அதே தான். 1.5 மணி நேரம் முடிஞ்சிச்சு. எனக்கு எந்திரிச்சு வெளியே போ, நோட்டு தூக்கி போட போகிறேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்ன நடந்தாலும். ஏன்னா அவர் சபையிலேருந்து நான் வெளியேற்றப்படுறது முதல் முறை இல்லை அது. ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை கெட் அவுட் அப்படின்ட்டாரு எனக்கு. ஆமாம், பாயா அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப வருஷம் சந்திக்கல, பேசலை, சண்டையாக இருந்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு சும்மா அப்படி ஒரு நிகழ்ச்சியில் அப்படி எதுக்கு பார்த்தப்போ சோக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னாரு. சந்தான நாட்சிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், சண்டையெல்லாம் ஒன்றுமே இல்லை, போயிடுச்சு. ஆமாம், ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. நீங்கள் எல்லாத்தையும் சேலத்தில் விட்டுட்டு ஏற்காட்டில் விட்டுட்டு நம்ம பக்கத்து ரூமுக்கு போகிறோமா, என்ன போகிறோன்னு தெரியல. 1.5 மணி நேரம் கேட்டு முடிச்சு ஒரு 2-3 நிமிடம் அப்படியே மௌனம். நல்லாயிருக்கு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அடுத்த வார்த்தை சொன்னார், அதானே அவர் ஏன் சாகணும் அப்படின்னாரு. இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வாஸ்தவம் தான். ஒரு கட்ட வார்த்தை சொன்னார், அவர்களுக்காக அவரே சாகணும். கட்ட வார்த்தை சொல்லி அவர்களுக்காக அவரே சாகணும். சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், இதுதான் படம், ப்ரொசீட் பண்ணுறோம். ஆமாம், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 4 நாள் சினிமா தவிர மற்ற விஷயங்களை பேசுவோம். ஆமாம், வேலை முடிஞ்சதோ முடிஞ்சது, ரைட். இது எழுதிட்டிங்களா, ப்ரொடியூசருக்கு சொல்லிடுங்க. ஸ்க்ரீன் பிளே ஓகே, ஜேகே ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துருங்க, நான் கையெழுத்து போடுறேன். அப்புறம் கிருஷ்ணகுமார் என்ன பணம் பேசினார் சினிமாக்கு, நான் அதுவும் இன்னும் பேசுகிறேன். நோ பார்கென்ஸ். அவர் என்ன தராரோ அதை வாங்கிக்கலாம். நீங்கள் பண்ணுறது தான் முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், கதையை நான் உங்களுக்கு தான் எழுதி கொடுப்பேன், அவருக்கு எழுதி கொடுக்க மாட்டேன். டைலாக் நீங்கள் எழுதிக்கணும். ஜேகே நான் டைலாக் எழுதுவேன், ஆனால் உங்கள் டைலாக் பெருமளவில் பயன்படுத்துவேங்கிறனால டைலாக்குன்னு போட்டப்போ உங்கள் பேரை மேலே போட்டு அதுக்கு பிறகு தான் என் பேர் கீழே போட்டுக்கணும். அதெல்லாம் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிச்சு. நீங்கள் 4 நாள் சந்தோஷம். ஆமாம், 4 நாள் அது வேற. ஆனால் சமூகம் என்பது 4 பேர், கதைக்குள்ளே இருக்கிற காதல், திருமணம், குடும்ப உறவு, மனித உறவுகள் சம்பந்தமாக மீதம் இருக்கிற 4 நாட்களிலும் ஜேகே பேசிய செய்திகளை 100 திரைப்படங்களாக்கணும். அவ்வளவு செய்திகள், அவ்வளவு எல்லாம் முடிஞ்சிச்சு. சென்னைக்கு நான் சந்தோஷமாக வந்து ப்ரொடியூசரை பார்த்து, சார் பயந்துக்கிட்டே இருந்தேன் சார், கிளைமேக்ஸ் மாற்றி ஹாப்பியாக சொன்னேன் சார். ஜேகே ஓகே சொல்லிட்டார் சார். ப்ரொடியூசர் கிட்ட என்ன கிளைமேக்ஸ் மாற்றினீங்க, அது இறந்து போகிற மாதிரி இருக்குல்ல சார், அதுக்கு பதிலாக அவர் ஹாப்பியாக விட்டு போகிற மாதிரி. இறந்து போகிற மாதிரி இருந்தால் தான் நான் படம் எடுப்பேன்ட்டார். யார்? ப்ரொடியூசரு. சார் என்ன சார் நீங்கள், அவர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் சார், இனிமேல் போய் அவர்கிட்ட என்ன சொல், நீங்கள் செத்து போகிற மாதிரி இருக்கணும் சார், அந்த துன்பம் இருந்தால் தான் சார் அந்த கதை, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரு. சரி சார், நான் திரும்ப மறுபடியும் இப்போ ஜேகே கிட்ட பேசுகிறேன், நானும் வரேன். வேணாம் சார், இதுக்கெல்லாம் நீங்கள் வராதுங்க. நான் ரொம்ப மரியாதையாக சொல்கிறேன், நான் போய் கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வரேன். இல்லை நானும் வரேன் சார், ப்ரொடியூசர் நானும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா. சார் வேண்டாம் சார், சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு. இல்லை வாங்க, நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. உள்ளே வந்தாச்சு, ஒரு ரிசீவ் பண்ணார், டீ வந்துச்சு. ஸோ காலையில் ஒரு 11 மணிக்கு யாருமே இல்லை, நானும் இந்த ப்ரொடியூசர் அவர் தான் இருந்தோம். என்ன அப்படின்னா, இல்லை ஜேகே அந்த கிளைமேக்ஸ் வந்து நாவலில் இருக்கிற போல மாதிரியே இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, அதுதான் அவர் ரொம்ப ஈர்த்ததுன்னு, அதனால தான் அவர் படமாக எடுக்க வந்தேன்னும் அவர் சொன்னார். ஆமாம், சரி அதுக்கு என்ன இப்போ சொல்லுங்க. இல்லை அவர் சாகணும் அப்படின்னு. ஒரு நாவலில் தான் சாவார், சினிமாவில் சாக மாட்டார் சொல்கிறார். ஆமாம், அப்போ சாகலைன்னா அவர் எங்கே போகிறாரு, அவர் கேளு, அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டால்
அவர் கேளு, அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். முத்துவேலர் எங்கே போகிறார் என்று முத்துவேலருக்கு தானே தெரியும். ஜெயகாந்தனுக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணகுமாருக்கு எப்படி தெரியும்? அப்போ போயிட்டு அவர் திரும்ப வருவாரா? அடுத்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு சொன்னார். வருவார், வரமாட்டார், அது அவர் இஷ்டம். உங்கள்கிட்ட காசு இருந்தால் வருவாரா? எனக்கு பணம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. பணம் இல்லை, முடிஞ்சிச்சு. ஆமாம், உங்களோட காசு இருக்குன்னு வருவாரா? அவர் எங்கே வேணால் போவார். இந்த கதாபாத்திரம் நாங்கள் உருவாக்கிய கதாபாத்திரம், எங்கே வேணால் போகும், திரும்பி வரும், வராமல் கூட போகும். நீ யார் அதை பற்றி பேசுறதுக்கு? நான் என்ன சொன்னேன்? எங்களுக்கு திரும்பி சொன்னார், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் இஸ் அவர் டிபார்ட்மெண்ட், மணி இஸ் யுவர் டிபார்ட்மெண்ட், யூ ஹேவ் நத்திங் டு டு வித் அவர் கிரியேட்டிவிட்டி, யூ கேன் கோ. யார் சார்? எனக்கு படம் போயிடுச்சு, வாய்ப்பும் போயிடுச்சு. ஆமாம், ஆனால் நான் மகிழ்ச்சி. எனக்கு ஒரு பக்கம் கௌரவம், மரியாதை தானே முக்கியம் உங்களுக்கு. வெளியே வந்தவுடனே நானும் அந்த படியிலேருந்து இறங்கி 2வது படியில் நாங்கள் நிற்கிறப்போ ஏகே சொல்கிறார், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா, இந்த அவரை அனுப்பிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வாங்க. நான் போயிட்டேன். கீழே போய் அவரை அனுப்பிட்டு, சார் இதான் சார் நான் சொன்னேன், நீங்கள் வர வேணான்னு. இல்லை அவர் சாகலைன்னா அந்த படம் இல்லை அப்படின்னாரு. அது நீங்கள் ஏதோ டிசைட் பண்ணின்னு சொல்லுங்கள் சார், நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன், நீங்கள் முதல்ல புறப்படுங்க, நான் ஜேகேட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்ட்டு மேலே வந்தேன். ஏற்கனவே என் பெயரில் அந்த கதைக்கான உரிமையை ஜேகே எழுதியிருந்தார். அதற்கு ஒரு தொகை ஜேகேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் மேலே வந்தேன். போயாச்சா அப்படின்னா போயிட்டார். டீ சாப்பிடுமா? வேறு எதாவது பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த அவர் வந்ததுக்கான தடயமோ அதை பற்றின பேச்சோ எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது விஷயங்களை பேசுகிறாரு, நானும் பேசிட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாம் முடிஞ்சது. ஒரு 12:30 மணிக்கு நான் இப்போ திரும்ப போய் அவரை போய் பார்க்கணும். அவன் ஜேகே அப்படியே புறப்படுறேன் அப்படின்னு. அந்த ₹1,00,000 அவன் கேட்டால் திரும்ப கொடுத்துடலாம். அப்படி ஒன்று நடக்கும்னு அதை பத்திரமா பண்டில் போட்டு வச்சேன். அவன் கொடுத்த அதே பணம் அப்படின்னா அதை நான் பேசிட்டு நான் சொல்கிறேன் ஜேகே அப்படின்னா. அதனால் நீங்கள் ஒன்றும் டோன்ட் கிவ் அப், ஓகே? ஆமாம், உங்கள் பேரில் தான் அக்ரிமெண்ட்டு, பணம் வேணும்னு கேட்டானா கொடுத்துடலாம், ஓகே? நான் அந்த போய் அண்ணா நீங்கள் பணம் வேணும்னு கேட்டால் ஜேகே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னார். அவரோட சார் படம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஜேகே கொடுத்த காசை நான் திரும்ப கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். நான் திரும்ப வந்து ஜேகே கிட்ட சொன்னேன். ஜேகே சொன்னார், உனக்கு வேணுமா அப்படின்னுட்டார். எனக்கு வேணாம் அப்படின்னா, அப்போ என்கிட்ட இருக்கட்டுமா அப்படின்னு அப்படி தான் அவர் சொல்கிறார். அப்போ இருக்கட்டும், முடிஞ்சிச்சு. நான் போயிட்டேன். இந்த படம் நின்று போனதை பற்றியோ அதுக்கான துன்பமோ துயரமோ அது குறித்த அழுகையோ கண்ணீரோ துக்கமோ எதுவுமே எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஒன்றை நிறைவாக சொல்கிறேன், 4 முழ வேட்டியும் வட்டக்கழுத்து ஜிப்பாவும் ஒரு மஞ்சப்பையும் தான் தமிழ் எழுத்தாளனுக்கு அடையாளம் இருந்தது என்று இருந்ததை மாற்றிய முதல் மனிதர் அவர். அவர் தான் மாற்றினார். ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ரைட்டர் தமிழ் அவர் தான். பணம் பெற்றுக்கொண்ட பிறகு பத்திரிகைகளுக்கு கதை எழுதிய தமிழின் முதல் எழுத்தாளரும் அவர் தான். பணம் அனுப்பின பிறகு தான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பார். அனுப்பிட்டு வருமா வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர் உலகத்தில் கதை வேண்டும் என்று கேட்டால், கதை வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு அந்த கதைக்கான பணத்தை அந்த பத்திரிகை நிறுவனம் அனுப்பியதற்கு பிறகு உட்கார்ந்து எழுத ஆரம்பித்து அதை அனுப்பிய ஒரு எழுத்தாளர். எந்த மேடையிலும் எந்த இடத்திலும் எழுதுகிறவனின் கம்பீரத்தை, தனி மனிதனின் நாகரிகத்தை, மாண்பை குறைப்பதற்கு யாரையும் அனுமதிக்காமல் அதிகாரத்தில் இருந்த ஒன்றுமே இல்லை. ஒரு நாவல் வெளியீட்டு விழா, மதுரையின் மிகப்பெரிய பணக்காரர் அவர் பேசுகிறார், நான் நாவலை முழுவதுமாக படித்தேன், அந்த நாவலில் வரும் ரங்கா யார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். பத்திரிகையாளன் ரங்கா நடிகை நாடகம் இருக்கிறாள், அது ஜெயகாந்தன். நான் நினச்சேன் இந்த ஆளுக்கு இருக்கு, வைக்க போறாரு, வச்சு கட்ட போறாரு அப்படின்னு. அவர் அதோடு தினம் பரவாயில்ல. அந்த நாவலில் பற்றும் ரங்காவை பற்றிய வர்ணனைகள், ரங்காவை பேசும் பேச்சு, உடை எல்லாமே உங்களுக்கு அப்படியே பொருந்துகிறது, நீங்கள் தானே ரங்கா அப்படின்னாரு. பார்த்துட்டு உட்காந்துருந்தாரு, ஒன்றுமே சொல்லலை. கடைசியாக பேச ரொம்ப சொன்னார், அந்த நாவலில் வரும் ரங்கா, கல்யாணி, மேசை, நாற்காலி, செருப்பு எல்லாம் நான் வாசித்த உங்களுக்கு நான் மட்டும் ரங்காவாக தெரிந்திருந்தால் நீங்கள் நாவலின் ஒரு பகுதியை தான் வாசித்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை நாவலை முழுமையாக வாசியுங்கள். இந்த நாவலில் வருகிற குப்பை, புழுதி, செருப்பு எல்லாம் நான் அப்படின்னு முடிச்சிட்டார். அது அகந்தை அல்ல, ஞானச்செருக்கு. நன்றி.